என்னடா கொட்டாங்கச்சி பிச்சைக்கார மாதிரி இப்படி வாச்ச உன் காதுல வரமாட்டா, கழுததான் வரும். என்னடா கிண்டலா பண்றீங்க? வயலின் வேற எடுத்து சொல்லிட்டீங்க. இப்ப என் காதுல ஒரு டைம் ஆயிடுச்சு. இதுல எப்படி நான் சாங் வாசிக்கிறது? நீ வாசி கிழிச்சது போதும், பேசாம நாங்க சொல்றத கேளு. அவ்வளவு சீக்கிரம் உன்னால வயலின் கத்துக்க முடியாது. ஆனா உன் காதலிக்காக நீ வயலின் வாசித்தாகணும். அதுக்கு ஒரே வழி. ஏண்டா அது ரேடியோட இருக்க டேப் இருக்காரு, இத வச்சு நான் என்னடா பண்றது? இத வச்சுக்கிட்டு டப்பாங்குத்து ஆடு. டேய் சொல்றத கேளுடா, அதுல குன்னக்குடியோட வயலின் மியூசிக் இருக்குது. டேய் இத உன் பாக்கெட்ல போட்டுக்க. உன் காதலி வர்றப்ப சுவிட்ச் ஆன் பண்ணு, அதுல இருந்து மியூசிக் வரும். அதுக்கேத்த மாதிரி நீ சும்மா நடி. உண்மையிலே நீ தான் வாசிக்கிறேன்னு உன் காதலி ஏமாந்துருவா. நல்ல ஐடியாடா. உணர்ச்சி வசப்பட்டேன்டா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சுவிட்ச மாத்தி போட்ட டேப் ரெக்கார்டுக்கு போல ரேடியோ ஆன் ஆயிடும். அப்புறம் நீ மாட்டிக்குவ. ஓகேடா. டேய் கொஞ்ச நேரத்துல என் காதல வந்துருவான். இருந்து பாத்துட்டு போங்கடா. இருந்து பாக்கலாம்டா. உன்னை விட நான் தான் பெர்சனாலிட்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் காதுல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நீ நொந்துடுவ. அட பாவிகளா, உங்களை நம்பவே முடியாதடா. டேய் என்ஜாய் பண்றா. நல்லா பண்ணு, சுவிட்ச கிச்சா மாத்தி போட்டாத. ஆமா. இன்னும் இந்த மாலை காணோம். சொன்னபடி கரெக்டா எடுத்துக்கு வந்துட்டீங்களே. நான் மதுரைக்காரன், எதுலுமே கரெக்டா இருப்பேன். எங்க சொன்னபடி வயலின் வாசிங்க பாப்போம். வயலின் வயலின் வாசிடுவோம். மதுரை மேலமா சுவீதி ஸ்டைல வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? சங்கீத மேதனை நீங்க தான் சங்கீத மேதை. உங்களுக்கு சங்கீத சாம்ராட்லயே பட்டம் கொடுக்கலாம். கொடுங்க, எப்ப நீங்க பட்டம் கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். நிச்சயமா கொடுக்குறேன். கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறீங்களா? சத்தம் தானே, வச்சிட்டா போச்சு. வச்சிட்டாவா? வாசிச்சிட்டா போச்சு. வாசிங்க. சென்னை வானொலி நிலையம் விருது பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு. என்ன சார் என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் வீட்டுக்கும் போகாம ரோட்டுக்கும் போகாம நிக்கிறானேனா? ஐயோ அங்கெல்லாம் கையோ கேதீங்க. கிளம்பும் போதே சொன்னாலே வரும்போது மறக்காம இதயம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்கன்னு. புரியுது, இதயத்துல அப்படி. மிஸ்டர், இவ்வளவு நேரம் ஏமாத்திட்டீங்களா? உங்களுக்கு வயலின் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன கொன்னுடவா போறேன்? கிளைமேக்ஸ்ல சொதப்பிருச்சே. இதுதான் நம்ம டேய் இத்தனை காணம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நான் இங்க இருக்கிறேன். டேய் சாத்தா வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சுதான் வர்ற? சிவகாசின்னா உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளே. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ உனக்கு அது கூட பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி. ஐயோ எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களே. உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா கரசின் இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்ப பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய் அதாவே நெருப்பத்தில் வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. பொற
மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போதும். ஆ, ஆ, ஆ. கடவுள் வைக்க மாதிரி முழுங்குறா. மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறா, இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஆ. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான் கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தனம் வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா உன்ன மாதிரிதான் இருப்பாரு, ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையா கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச்சை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா, தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? டேய் பூதம், போயா எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பா என்ன அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்கு உனக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்கட பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். கனவு பகல் கனவு கூட பிரமாதமா தான் இருக்குது. மன்னர்களே, கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ, யாரே நீ? டேய், வாட்ச்மேன்ரா, சாத்தி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இது தெரியவில்லை? நான் தான் சாத்தான். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரன் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னம் இதையெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே, அதுக்கு அண்ணே,
உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறான். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாடா. அடடடடடடடா. என்ன வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க. ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அத 3 பேர் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாத்தையா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏண்டா இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் வாடகைக்கு விட்டு படிச்சுக்கிற வேண்டியதா? அப்ப உழைச்சு சாப்பிடுற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டவனே. சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். ஆ? நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க மூதாதையர் நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜடமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரிவேன். ஆனா என் சக்தி உங்க 3 பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். இன்டர்வியூ தானே? ஆ. அனுப்புவாங்க. கவலைப்படாதீங்க, நான் என் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லியிருக்கேன்ல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம் இன்றைக்கு வந்து சரி சரி உள்ள போங்க, பார்த்தா? போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? ஆ. அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ஆஹா. இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இதுக்குதான் இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றியா? என்ன சொல்ற? காலால சேலைய தூக்குற, காலை ஒடிச்சுவே ஜாக்கிரதை. நீயும் வேலையும். நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? அதுக்கே சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கல நீ? நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சே நீ. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூக்கு வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? சார் பைத்தியம். உனக்கு தான் பைத்தியம். அட, வேலை கிடையாது, போடா, போடா. Next. சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார், என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. No more talking. You are appointed. தேங்க்யூ சாத்தியா, உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு எப்படி இருந்தாலும் ஓகே.